புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் நினைவு நாளில் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் அவருடைய மனைவி பொற்குடி. அண்மையில் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி தற்போது தொடங்கியிருக்கிறார். இதற்கான அண்மை தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்கலாம், கேட்கலாம். பிரபு, அவர் புதிய கட்சியை தொடங்க என்ன காரணம்? இதன் பின்னணி என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கட்சி தலைவர்கள் தற்பொழுது அதாவது ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முன்னதாக காலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைதி பேரணியாக வந்து அதாவது ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் அவரது மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனை அடுத்து இன்று மதியம் சுமார் 2 மணி அளவில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் புதிய கட்சி பெயரையும் அறிவித்து கொடியை அறிமுகப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் புதிய கட்சியின் பெயரை வெளியிட்டுள்ளார். அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தனது கட்சியின் பெயரிலேயும் அதாவது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதன் புனைப்பெயருடன் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் புதிய கட்சி கொடியையும் தற்பொழுது அவர் ஏற்றி வைக்க இருக்கிறார். இந்த நிலையில் அவரது தொண்டர்கள் உற்சாகமுடன் புதிய கட்சியின் பெயரை உச்சரித்து வருகின்றனர். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபு.